பிரான் கதையமுதமாக வழங்கப்படுகிறது. ஸ்ரீமத் பாகவதீ வார்த்தா சுராணாமபி துர்லபா மேனிரே பகவத்ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலௌ. கலியுகத்தில் பாகவத புராணத்திலேயே கண்ணன் வசிக்கிறார். தேவர்களுக்கு கூட கிடைப்பதற்கு அரிய அமுதம் கண்ணபிரானை பற்றிய கதை அமுதமாகிற பாகவத புராணம். இப்புராணத்தில் 11வது ஸ்கந்தத்தில் தற்போது நாம் 29வது அத்தியாயத்தை துவங்குகிறோம். கண்ணன் உத்தவருக்கு உபதேசித்துக் கொண்டு வருகிறார். இந்த அத்தியாயத்தோட உபதேசம் முற்று பெறுகிறது. கண்ணன் தன்னுடைய பாதுகைகளை உத்தவருடைய தலையில் சூட்டி, நீ இனி இங்கிராதே, பதரிகாவனத்தை அடை, அங்கு போய் அலகநந்தாவில் நீராடி என்னையே தியானித்து என்னுடத்திலேயே சித்தத்தை லயிக்க விட்டு வாழ்வாய், சிறந்த முக்தி உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி உத்தவருடைய சந்தேகங்கள் அனைத்தையும் போக்கி அவர் மனத்தை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறான் கண்ணன். இதுக்கு அடுத்தது 30வது அத்தியாயம். கண்ணனே வைகுந்தத்துக்கு போக முற்பட்டு தன்னை எப்படி முடித்து கொள்ளப் போகிறார் என்பது. அடுத்து 31வது அத்தியாயம் கண்ணன் புறப்பட்டு வைகுந்தத்தை சென்றடைவது. அதோட 11வது ஸ்கந்தம் முற்று பெறுகிறது. இப்ப நாம பார்க்க வேண்டியது 29வது அத்தியாயம். உத்தவர் கேட்கிறார், சுதுஷ்சராம் இமாம் மன்யே யோகச்சுர்யாம் அமாத்மனஹ யதாஞ்சசா புமான் சித்தேது தன்மே ப்ரூஹ்யஞ்சசாச்சுத. அச்சுதனே, மனத்தில் இருக்கிற கவலைகள் போகணும், மனம் கட்டுப்பட வேண்டும். இதை ஏற்படுத்துவது எப்படி? கண்களுக்கு மை தீட்டி கொண்டால் கண்ணு தெளிவாக தெரியும். மனத்துக்கு என்ன தீட்டினால் தெளிவடையும்? கிணத்து தண்ணீர் கலங்கி இருந்தால் ஏதோ படிக்காரத்தையோ நெல்லிமுள்ளிக்கட்டையோ போட்டு தேத்தாங்கொட்டையை போட்டு தேற்றலாம். ஆனால் மனம் கலங்கி இருந்தால் எதையிட்டு தேற்ற என்று உத்தவர் வினகுகிறார். பிராயசா புண்டரீகாட்ச யுஞ்சந்தோ யோகினோ மனஹ விஷீதந்திய சமாதானான் மனோ நிகிரக கரிசிதாக. மனம் என்பது எப்போதும் கலங்கித்தானே இருக்கும். ஆனால் யோகிகளுக்கு மட்டும் அது தெளிவா இருக்கே. என்னம்மா, அதை போல நாமும் மனத்தை தெளிவா வைத்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்? நீரோ புறப்பட போகிறீர், நேரம் வந்து விட்டது, எனக்கு இறுதியாக உயர்ந்த உபதேசத்தை கொடுத்து விட்டு போக வேண்டும். இதுதான் உன்னுடைய இறுதியான உபதேசம், சாரமான உபதேசம். இதை கொண்டுதான் மக்கள் வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும். கண்ணனே, நீர் எத்தனையோ சொல்லி இருக்கிறீர், அனைத்தும் மனத்தில் உள்ளது. ஆனால் சுருக்கமாக கேட்டுக்கொண்டால் தானே அதை அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொள்ள முடியும் என்று உத்தவர் கேட்டுட்டு சொல்றார். யோரோச்சயது சகமிருகைஹி ஸ்வயம் ஈஸ்வராணாம் ஸ்ரீமத் கிரீட தட பீடித பாதபீடா. கண்ணனே, உன்னை பார்க்க பார்க்க எனக்கு என்ன வியப்பா இருக்கு தெரியுமா? தேவர்களுடைய தலையில் சூட்டப்பட்டிருக்கிற கிரீட்டம், ரத்தினங்களும் மாணிக்கங்களும் இழைக்கப்பட்ட கிரீட்டம், அது எப்போதும் உன் திருவடிகளில் பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் கிரீட்டம் பட்டுத்தான் உன் திருவடியே செவந்திருக்கிறது போலும். ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ பராசர பட்டர் எழுந்தருளியிருந்தார். கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர். அவர் பெருமானுடைய மணி பாதுகையை சேவிக்கிறார். ரங்கநாத பெருமானுடைய திருவடிகை சேவித்தார். அப்போது அதில் சிவப்பு ஒளி வீசித்தான். இந்த சிகப்பொளி எங்கிருந்து வந்தது என்று யோசித்தார். ஓ, பல பேர் ராஜாக்கள் எல்லாம் கிரீட்டம் பட விழுந்து வணங்குகிறார்கள். அவர்கள் கிரீடத்தில் மணிமகுடத்தில் இருக்கும் ரத்தின கற்கள், மாணிக்கங்கள், அதன் சிகப்புத்தான் இங்கு வீசுகிறது போரும். வந்தாரு பிருந்தாரக மௌலிமாலா என்ன இந்த சுவாமி சாதிக்கிறார். எந்த பெருமானுடைய திருவடியை சேவிப்போமே, எத்தனை சிகப்பு. நாம எத்தனையோ திவ்யதேசங்கள்ல பெருமாளை சேவிச்சிருக்கோம் இல்லையோ. இப்ப வெவ்வேறு திருவடிகளை மட்டும் சேவிங்கோ. நான் ஒன்றும் பெருமானுடைய திருநாமம் சொல்லணுங்கிற தேவை கூட கிடையாது. ஓரொரு திருவடி ஓரொரு மாதிரி இருக்கிறது. தங்கத்தாலான திருவடி, செப்பாலான திருவடி, நீண்டிருக்கிற திருவடி, மெலிசான கணுக்காலுடைய திருவடி, அழுத்திருக்கிற கருப்பு கல்லிலே சலவக்கல்ல இருக்கக்கூடிய திருவடி, கருங்கல்ல இருக்கிற திருவடி, எங்கே வெறும் பாதம் மட்டும் இருக்கக்கூடிய திருவடி. பெருமானுடைய திருமேனியே இருக்காது.
பல இடத்துல போனோம்னா பாதங்கள் மட்டும் சேவை சாதிக்கும். இன்னும் சில இடத்திலே கவச்சத்தை சாத்தின்ற திருவடி, ஓரிடத்தில் பாதுகையோடு இருக்கக்கூடிய திருவடி. எப்படி வேணும்னாலும் இருக்கட்டும், திருவடிக்கென்னே பெருமான், பெருமானுக்கென்னே திருவடி. இதனாலதான் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் பாதுகா சகஸ்ரம்ங்கிற உயர்ந்த கிரந்தத்தை 1000 ஸ்லோகங்களோட நூலை எழுதியிருக்கார். அதுல பெருமானுடைய திருவடியின் மகாத்மியம், அவர் திருவடியோடு சேர்ந்திருக்கும் பாதுகையினுடைய பெருமை, இதைத்தான் கூறுகிறார். உத்தவர் சொல்லிட்டார், அந்த சகப்பு என்னை ஈர்க்கிறது. இந்த திருவடிகளில் காதல் வந்தவன் மற்றொன்றை உலகத்தில் நினைக்கப் போவதே கிடையாது. தம் து அகிலாத்ம தைத்தேஸ்வரம் ஆசிரிதானாம் சர்வார்த்ததம் ஸ்வகிருதவித் விசிருஜேத கோனு கோவா பஜேத் கிமபி விஸ்மிருதையேனு பூத்தியை கிம்பா பவேன்ன தவ பாத ரஜோஜுஷாம்னஹ. எந்த ஒன்றை பற்றி கொண்டால் நாம் கேட்டது அத்தனையும் கிட்டுமோ, அந்த ஒன்றை யாரானு விட்டு விடுவார்களா? உன்னுடைய பாதகமலம், அதை நன்னானால் நமக்கு ஒரு நாளா, ஆரனுக்கு நின் பாதமே சரணாகத் தந்தொழிந்தாய். நம்மாழ்வார் வானமாமலை தெய்வநாயகப் பெருமானிடத்தில் சரணாகதி அனுஷ்டிக்கிறார். உன் திருவடியைத் தவிர மற்றொன்று எனக்கு தெரியாது. அங்குற்றேன் அல்லேன் இங்குற்றேன் அல்லேன், உன்னை காணும் அவாவில் விழுந்து நான் எங்குற்றேனும் அல்லேன். பெருமானே, உன் திருவடிகளே ஒரே தஞ்சம். உலகமளந்த பொன்னடி அதுதான், லோகவிக்ராந்த சரணங்கள் அவையேதான். அந்த திருவடியை எதை கேட்டாலும் கொடுக்கும். இது பொற்றாமரை அடி, செந்தாமரை அடி. அடியார்களுடைய உள்ளமாகிற மானசரோவத்திலே சிறந்த பத்மத்துக்கு நடுவிலே எழுந்துருளியிருக்கும் திருவடிகள். அது கிடைத்து விட்டால் கண்ணனே மத்தாரும் எதையும் வேண்ட மாட்டார்கள். கண்ணு முன்னாடி கண்ணனுடைய சகந்த திருவடி, மேல் தோலெல்லாம் கருநீலம், உள்ள அப்படியே தாமரையை போல சகப்பு, தாமரை இதழ்களைப் போல இருக்கிற திருவீரர்கள். அதை கண் கொண்டு பார்த்துட்டே இருக்கார் உத்தவர். அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ராமனுடைய திருவடி, கண்ணனுடைய திருவடியை நம்ம கண்ணு முன்னால சேவித்து அதை கெட்டியா நம்ம கைகளால பிடிச்சிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அதுக்கப்புறம் யாரும் வாழ்வதற்கு ஆசைப்பட மாட்டார்கள். அந்த திருவடியோட கூடியிருக்கணும், அதுக்கு கைங்கரியம் பண்ணிண்டே இருக்கணும். இந்த திருவடி யாருக்கு கிடைச்சதுன்னு சொல்றார். குரங்குகளுக்கு இந்த திருவடியை ராமாவதாரத்தில் கொடுத்தியாமே, அணில்களுக்கு கொடுத்தாயாமே, நமக்கு அந்த திருவடி கிட்டாதா? இந்த ஆசையோட தான் இவ்வளவு நேரம் உன்னிடத்துல நான் பிரார்த்திச்சுட்டு இருக்கேன் என்று சொன்னவர் சுகாச்சாரியர் கடைசியா முடிக்க போறார். அனன்ய பக்தியாலே எத்தனை பெருமகள் கேட்டும் உத்தவர் கேட்கிறார். கடைசியாக சாரார்த்தம் எது, உன்னுடைய தர்மம் எது, உன் மதத்தின்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த திருவடி மேல் ஆணை, நமக்கு அதை சொல்லிவிட்டுத்தான் நீ போக வேண்டும். கண்ணன் பேச ஆரம்பிக்கிறார். மேகம் இடித்தார் போலே உயர்ந்த இனிமையான குரலில் கண்ணன் பேசுகிறார். ஹந்ததே கதையிஷ்யாமி மம தர்மான் சுமங்களான் யானு ஸ்ரத்தையா ஆச்சரன் மர்த்தியா மிருத்யுஞ்சயதி துர்ஜயம். மரணத்தை உன்னால் ஜெயிக்க முடியுமா? ஆனா இப்ப சொல்றேன் கேள், நான் சொல்லுவதை கடைப்பிடித்தாயானால் மரணத்தை ஜெயித்து விடலாம் யுத்தவா. மரணத்தை சுலபத்தில் ஜெயிக்க முடியாது, துர்ஜயமான மரணம். ஆனா ஜெயதி, அந்த மரணத்தை ஜெயிக்கலாம், பிறப்ப ஜெயிக்கலாம், மூப்ப ஜெயிக்கலாம். எப்போது? யான் ஸ்ரத்தையா ஆச்சரன், நான் சொல்லுவதை ஸ்ரத்தையோட ஈடுபாட்டோட கேட்டு ஈடுபட்டு அத்தை கடைப்பிடித்தாயானால் என்ன நன்மை கிடைக்காது. ஆனா உத்தவா, இதை நான் எத்தனை தரம் சொல்லிட்டேன் தெரியுமா? ஹந்த தே கதையிஷ்யாமி, 1 2 என்னுடைய தர்மங்கள், அதை ஒரு தடவை 2 தடவையா சொல்லியிருக்கேன். எத்தனை ரிஷிகள் மூலம் பரப்பியிருக்கேன், எத்தனை தடவை நானே பிறந்து சொல்லியிருக்கேன். ஆனா இந்த சம்சாரம் மூடி மூடி உடலே ஆத்மா என்று நினைத்து நினைத்து மனிதன் துன்பப்படுகிறான். யாருக்கும் துன்பத்தோடு இருக்கணுங்கிற ஆசை கிடையாது. ஆனா குழிக்குள்ள விழுந்திருக்கும். வெளியில வருவதற்கு என்ன வழி? யாரேனும் கயறு போடுவாளான்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த கயத்தை தான் இப்ப கண்ணன் போட்டுருக்கார். அந்த கயத்தை பிடிச்சு நம்ம மேல வர வேண்டியதுதான். 2 உண்மை கருத்துகள் தான். இத்தனை வருஷமா நீங்க கேட்டு இருக்கீள். ரொம்ப சுலபமா இப்ப புரிஞ்சுடலாம். கண்ணன் 2 கருத்து தான் சொல்றார். குறியாது சர்வாணி கர்மாணி மதர்த்தம் சனகை ஸ்மரன் மை அர்ப்பித மனச்சித்தா மத் தர்ம ஆத்ம மனோரதி. நீ எந்த ஒரு சிறு செயலையும் செய், அந்த செயலை என்னிடத்தில் சமர்ப்பித்து விட்டு செய். நீ செய்கிறேன்கிற எண்ணத்தோடு செய்யாதே. உன்னை நீ காத்து கொள்ள இயலாது. நீ ஒரு செயலில் ஈடுபடுகிறாய், மற்றொரு செயலிலிருந்து விலகி இருக்கிறாய் என்றால் உள்ளிருக்கும் நான் ஆனே செலுத்துகிறேன் என்கிற எண்ணத்தோடு நீ செய்பவற்றையெல்லாம் என்னிடத்தில் சமர்ப்பித்து விடுவாய். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேத்து சமர்ப்பயாமி. இது நாமாக செய்வதில்லை, நாம் வெறும் நிமித்தம். நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின்னு கண்ணன் சொல்றார். நான் வெறும் நிமித்தம், கருவி. ஆட்டுவிப்பவன் பகவான்.
ஆனா அவர் சரியாத்தான் ஆட்டுவிக்கிறார். கருவி தானாக ஆடக்கூடாது. அப்படி இருந்துட்டா தப்புல போய் முடிஞ்சு போடும். இதை தெரிந்து கொண்டு நான் செய்கிறேங்கிற எண்ணத்தோட உன்னுடைய அனைத்தையும் என்னிடத்தில் சமர்ப்பிப்பாய். தேசான் புண்ணியானாஸ்ரயேத மத்பக்தைஹி சாதுபிஸ்ருதான் தேவாசுர மனுஷ்யேஷு மத்பக்தாச்சரிதானிச்ச. புண்ணிய தேசங்களுக்கு செல், புண்ணிய தீர்த்தங்களில் நீராடு, என் பக்தர்களோட கூட போ, அங்கு அமர்ந்து என் கதைகளை பேசு. தெளிவான அர்த்தம் சொல்றார் கண்ணன். புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போகணும், புண்ணிய நதியில தீர்த்தமாடணும், பாபத்தை தொலைச்சுக்கணும், அங்க நிறைய பக்தர்களோட அமர்ந்து கண்ணனுடைய கதையை பேச வேண்டும். பிருத்தக்கு சத்ரேணவா மஹ்யம் பர்வ யாத்ரா மகோத்சவான் காரயேத் கீத நிருத்யாத்யைஹி மகாராஜ விபூதிபிஹி. எனக்கு உற்சவங்கள்ல நிறைய ஆசை உண்டு, எனக்கு உற்சவம் பண்ணு, பாட்டு பாடி என்னை திருப்தி செய், நாட்டியமாடு, ஏதோதோ வாத்தியங்கள்லாம் வாசிப்பாய், நிறைய கோலாகலமா உற்சவம் கொண்டாடு, நீயும் சாப்பிடு, பெருமாளுக்கு நிறைய செய், இறை அன்பர்களுக்கு நிறைய கொடு. இதெல்லாமே என்னை அடைவதற்குண்டான வழி. அப்பதான் உன் மனசு கட்டுப்படுறது. எந்த செயலை செய்தாலும் அது பெரியதாக இருக்கட்டும் சிறியதாக இருக்கட்டும், என்னிடத்தில் சமர்ப்பித்து செய். நீ செய்கிறேங்கிற எண்ணத்தோட செய்யாதே. இது ஒரு கருத்து. இப்ப மற்றொரு கருத்து சொல்றார். இதி சர்வாணி பூதானி மத்பாவேன மகாத்யுதே சபாஜயன் மன்யமானஹ ஞானம் கேவலம் ஆசிரிதா. எல்லாவற்றுக்குள்ளும் என்னை பார், அனைத்தையும் என்னிடத்தில் பார். நான் வேறே, இவர்கள்லாம் வேற வேற நினைச்சுக்காதே. இது ஒன்னொன்னுத்துக்குள்ளேயும் நான் தான் புகுந்திருக்கேன் உத்தவா. ஆக எங்கும் சண்டை கூடாது, சச்சரவு கூடாது, பொறாமையோ காழ்ப்புணர்ச்சியோ கூடாது, கோபத்துக்கும் காமத்துக்கும் இடமில்லை. அனைத்துக்குள்ளும் நான் இருக்கிறேன் தெரிஞ்சுக்கோ. யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வஞ்ச மை பஷ்யதி. எல்லாவற்றையும் என்னிடத்திலேயும் என்னை எல்லாவற்றுக்குள்ளும் பார்க்க தெரிஞ்சுக்கிறது சமதர்சனம். திருடனுக்குள்ளும், அதே பசுமாட்டுக்குள்ளும், யானைக்குள்ளும், நாய்க்குள்ளும் அனைத்தையும் சமமாக பார்க்க தெரிஞ்சுக்கோ. யாவத் சர்வேஷு பூதேஷு மத்பாவோ நோபஜாயத்தே தாவதேவம் உபாசீத வாங்மன காய விருத்திபிகி. எதை பார்த்தாலும் நான்கிற எண்ணம் எண்ணி வரைக்கும் வரலையோ அன்னி வரைக்கும் விடாம உன் கர்மத்தை செய். தேவர்களை பூசிப்பாய். அந்த பூசியினுடைய பயனால் எதையும் எண்ணெயாக பார்க்கக்கூடிய பெருமை உனக்கு கிட்டும். ஆக ரெண்டே விஷயம்தான் சொல்லியிருக்கார். இதை விட சிறந்த மார்க்கம் இல்லை. நீ செய்வன அனைத்தையும் என்னிடத்தில் சமர்ப்பித்து செய். எல்லாவற்றுக்குள்ளும் என்னை பார், எனக்குள் அனைத்தையும் பார். இந்த ரெண்டோட வாழ கத்துக்கோ. ஏதன்மம பக்தேஷு சம்பிரத்யாத்து சுபுஷ்கலம் தஸ்யாகம் பிரம்மதாயஸ்ய ததாம் ஆத்மானம் ஆத்மனா. அடுத்து சொல்றார், இந்த உயர்ந்த கருத்துக்களை உனக்கு சொல்லியிருக்கேன் உத்தவா. இதை யாரெல்லாம் இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்றாரோ அவர் எனக்கு ரொம்ப பிரியமானவர். யாரெல்லாம் கேட்டு அதை பத்தி நடக்கிறாரோ அவரும் எனக்கு ரொம்ப பிரியமானவர். உரத்த குரல்ல படிச்சாலும் சரி, உரத்த குரல்ல படிக்கிறதே கேட்டாலும் சரி. ச பூயேத அஹரஹர்மாம் ஞான தீபேன தர்சயன்னு ஏத ஸ்ரத்தையா நித்தியம் அவ்வக்ர சுனியான் நரஹ. சொன்னாலும் புண்ணியம், கேட்டாலும் புண்ணியம். ஆனா நான் சொல்லியிருக்கிறது ரொம்ப ரகசியமான கருத்து. கண்ட பேருக்கு சுருடாத உத்தவா. நைதத்வயா தாம்பிகாய. டம்பத்துக்குன்னு வாடறானே சொல்லாதே, நாஸ்திகனுக்கு சொல்லாதே, நேர்மை இல்லாதவனுக்கு சொல்லாதே, என்னிடத்தில் ஆச்சாரியனிடத்தில் சுஷ்ரூஷ பண்ணாதவனுக்கு சொல்லாதே, பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாதே, பணிவில்லாதவனுக்கு சொல்லாதே. ஆனா அதே சமயத்தில் சாதுக்களாய் பண்பாளர்களாய் யார் இருந்தாலும் இன்னார் இணையாருங்கிற வாசி பார்க்காதே, அவர்களுக்கு சொல் என்று சொல்லி உபதேசத்தை முடித்தார். சாதவே சுச்சையே ப்ரூயாது. சாதுக்களுக்கு, தூய்மையானவர்களுக்கு இந்த கருத்தை கொடு. தழுதழுத்த குரலோட கண்ணும் கண்ணீருமாக தன்னுடைய தலையை கொண்டு போய் கண்ணனுடைய திருவடிகளில் வைத்து கொண்டு கைகூப்பி கொண்டு உத்தவர் பேசுகிறார். பத்தாஞ்சலி பிரீத்யுபருத்த கண்டா ந கிஞ்சிதூச்சே ஆஸ்ரு பரிப்ளுதாக்ஷா கிருதாஞ்சலி பிராக எது பிரவீரம் சீர்ஷ்ணா ஸ்பிருஷந்த சரணாரவிந்தம். தன் தலையால் பெருமான் திருவடிகளை தொட்டு கொண்டு கைகூப்பி கொண்டு சொல்லுகிறார், என் சந்தேகம் அனைத்தும் தீர்ந்தது. பழையபடிக்கு ஒழுங்கான நினைவை பெற்று விட்டேன். இயற்கை நிலையை அடைந்து விட்டேன். இனி எனக்கு மோகம் இல்லை. நஷ்டோ மோகா. மோகம் படுத்து கண்ணா. வித்ராவிதோ மோகமஹந்தகாரா ய ஆசிரித்தோமே தவ சன்னிதானாத். சூரியன் இருக்கும் இடத்தில் இருட்டு இருக்குமா? சந்தேகம் இருக்குமா? குளிர் இருக்குமா? இருக்காது. சூரியனை போல நீ இருக்கிறாய். நீயே யாதவ சிம்ஹம், எதுகுலத்தில் பிறந்த அச்சுத பானு. நீ சூரியனை போல ஒளிவிடும் போது என் இருட்டு விலகி போச்சு. அஞ்ஞானம் தொலைந்தது. சந்தேகங்கள் இல்லை. உன் திருவடியை பத்தின தெளிவு ஏற்பட்டு விட்டது. இனி நீ சொன்னபடிக்கு புறப்படுகிறேன். பதரிகாவனத்தை அடைகிறேன்.
அங்கு ஆனந்தமா உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வாழ்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இவ்விடத்தை விட்டு புறப்படுகிறார். ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். அவர் பதரிகாசிரமத்துக்கு போனாரா? அங்க என்ன செய்தார்? கண்ணன் எப்படி பிரபாச கஷேத்திரத்தை அடைந்து வைகுந்தத்துக்கு புறப்படுறாருங்கிறதை காத்திருந்து ஆவலோட காத்துருங்கோ கேட்போம். ஒரு அறிவிப்பு.